Hi students, welcome to IC Academy. So, everyone is மனமார்ந்த நன்றி எடுத்துட்டு எல்லாருமே உங்களுக்கு பெரிய குட் மார்னிங். ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா எம்ஏடபிள்ஸ்க்கான ஹால் டிக்கெட் வந்திருக்கும், எல்லாமே டெவலப் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இப்போ எல்லாருமே அந்த எம்ஏடபிள்ஸ் இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க, ஓகேவா? அந்த எம்ஏடபிள்ஸ் இன்டர்வியூல குறிப்பா இந்த ஒரு கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே கண்டிப்பா கேட்பாங்க. அந்த ஒரு கேள்விக்கு எப்படி சரியா பதில் சொல்றது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். அது என்ன கேள்வி, அந்த நேரத்துல அதை எப்படி ஃபேஸ் பண்றதுங்க நான் சொல்றேன். ஏன்னா இந்த கேள்வி கண்டிப்பா எல்லாருமே ஸ்ட்ரகிள் ஆவீங்க. அதனாலதான் அதுக்கு ஒரு தனி வீடியோ மேக் பண்ணிட்டா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ, ஓகேவா? மறக்காம இந்த வீடியோ கொஞ்சம் கடைசியும் பாருங்க. இதே மாதிரி முக்கியமான வீடியோஸ் வேணும், எம்ஏடபிள்ஸ்க்கு இன்ட்ரோ வீடியோஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ஃபாலோ பண்ணுங்க, வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேம் டைம் இந்த எம்ஏடபிள்ஸ் இன்டர்வியூக்கு நம்ம ஒரு ஃப்ரீ கைடன்ஸ் ப்ரோக்ராம் மாதிரி கொண்டு போயிட்டு இருக்கோம், ஓகேவா? அதில் ஜாயின் பண்ண வச்சீங்கன்னா இந்த வீடியோ முடிஞ்ச பிறகு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். ரைட், சரி, ஓகே. இது பாத்தீங்கன்னா இது ஜென்ரலா எல்லார்ட்டையும் பேசிக்கா இருக்கக்கூடிய கேள்விகள், ஓகேவா? இதெல்லாம் ஓகே. இந்த 8வது கொஸ்டின் பாருங்க, why choosing MAWS? இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஆல்ரெடி ஒரு பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். அப்படிங்கிறப்ப எதுக்காக இதை சூஸ் பண்றீங்க? சேம் டைம் நீங்க டெக்னிக்கல் ஒர்க்காவே, குறிப்பா இந்த சிவில் படிச்சவங்கலாம் ஆல்ரெடி இந்த டெக்னிக்கலா இந்த சர்வேயிங் அந்த மாதிரி ஒரு பிரைவேட்ல ஒர்க் பண்ணலாம், கரெக்டா? இப்படிலாம் இருப்பீங்க. ஒரு சில பேர் ஆல்ரெடி கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணுவீங்க. இப்ப டிஎம்எஸ் எலமெண்டா ஒரு எக்ஸாம்ல கிளியர் பண்ணிருப்பீங்க, ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்ப நீங்களும் எம்ஏடபிள்யூ செலக்ட் ஆயிருப்பீங்க. அப்ப கண்டிப்பா இதை கேட்பாங்க, அதை விட்டுட்டு இங்க எதுக்கு இதை வந்திருக்கீங்க அப்படின்ட்டு. இது வந்து ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், இந்த கேள்வி கண்டிப்பா வரும். இல்ல நீங்க ஒர்க்கே பண்ணல, இப்பதான் ஃப்ரெஷர்னாலுமே கூட எதுக்காகப்பா நீ இந்த எக்ஸாம் எழுதியிருக்க, எதுக்கு இந்த எக்ஸாம் வந்தீங்க, கண்டிப்பா இது கேட்பாங்க. சோ மீதி கேள்வியா கூட பதில் சொல்லுவீங்க. இதுக்கு ஆப்டான ஒரு பதில் நான் சொல்றேன், கொஞ்சம் கவனிங்க. அப்படியே எல்லாத்தையும் ஒரு ஓவராலா பார்த்தலாம். ஃபர்ஸ்ட், வாட் அபவுட் யுவர் செல்ஃப்? கண்டிப்பா யுவர் செல்ஃப் பத்தி கேட்பாங்க. இதுல தாராளமா நிறைய பேர் கேட்கறீங்க, சார் இதுல என் பேரு, எங்க அப்பா பேரு, எங்க அம்மா பேரு தான் சொல்லாங்கன்னா சொல்லுங்க. உங்களை பத்தி சொல்றதுல என்ன டவுட் இருக்கு? நிறைய பேர் கேட்கறீங்க, ஒரு சில சொல்றாங்க அதான் சொல்லக்கூடாது அப்படின்னு. அப்பெல்லாம் இல்ல, வாட் அபவுட் சொன்னா சொல்லுங்க. என் நேம் இது, நான் இந்த மாதிரி இங்க படிச்சேன், எங்க அப்பா அம்மா என்ன வேலை பார்க்கறாங்க, சிப்ளிங்ஸ் இருக்காங்களா என்ன, ஓகேவா? நீங்க மேரிடா, அப்படி மேரிடா இருந்தா உங்களோட அந்த லைஃப் பார்ட்னர் என்ன பண்றாங்க, எல்லாமே சொல்லலாம். அதெல்லாம் எதுவுமே கிடையாது, ஓகேவா? எல்லாம் சொல்லுங்க. சோ வாட் பத்தி சொன்னா நீங்க எல்லாம் சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட், வாட் இஸ் தி ஃபேமஸ் டெம்பிள்ஸ் இன் யுவர் டிஸ்ட்ரிக்ட்? உங்க டிஸ்ட்ரிக்ட்ல, சரிங்களா, ஃபேமஸ் டெம்பிள்ஸ் தெரிஞ்சா சொல்லுங்க, தெரியலனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, தெரியலன்னு சொல்லிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, வாட் இஸ் தி ஜிஐ டேக் இன் யுவர் டிஸ்ட்ரிக்ட்? ஒருவேளை உங்க டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஊருக்கு, ஓகேவா, ஒரு பொருளுக்கான ஜிஐ டேக் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், தெரிஞ்சா சொல்லலாம். அடுத்து, இப்ப உங்க ஊர்ல எதுவுமே அது மாதிரி இல்லைன்னா பிரச்சனை இல்லை, இருந்ததுன்னா கொஞ்சம் தேடி வச்சுக்கோங்க. அதெல்லாம் டேம்ஸ் அண்ட் ரிவர்ஸ் இன் யுவர் டிஸ்ட்ரிக்ட் கண்டிப்பா தெரியணும். உங்க ஊர்ல இருக்கக்கூடிய ரிவர்ஸ், ஏதாவது ரிவர் ஓடுதா, டேம் இருக்கா? இப்ப திருச்சி வந்து நம்ம அகாடமி இருக்கு, திருச்சியில காவிரி ஓடுது, காவிரி ரிவர் இருக்கு, அப்ப கண்டிப்பா நம்ம வந்து சொல்லணும். இதை தாண்டி கல்லணை இருக்கு, கல்லணை வந்து திருச்சியில இருக்கு, அந்த மாதிரி அணைகள், அதெல்லாம் நம்ம கேட்டா சொல்லணும். அடுத்து, இம்பார்ட்டன்ட் ஃபேக்டரிஸ் இன் டிஸ்ட்ரிக்ட், ஃபேக்டரிஸ் கண்டிப்பா உங்களுக்கு தெரியும், ஓகேவா? இப்ப திருச்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா பிஹெச்எல் இருக்கு, OFT இருக்கு, இந்த மாதிரி ஃபேக்டரிஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் சொல்லணும். யுவர் ஹாபிஸ் கண்டிப்பா கேட்பாங்க, அது என்ன ஹாபியோ எல்லாம் நீங்க அதுக்கு பதில் சொல்லிக்கோங்க. நெக்ஸ்ட், வாட் இஸ் யுவர் ரோல் ஃபார் டெவலப்பிங் யுவர் முனிசிபாலிட்டி? இப்போ உங்களோட அந்த நகராட்சி இருக்கு, நீங்க நகராட்சி நிர்வாகம், அதுக்கு கீழே தான் ஜாப் போறீங்க, கரெக்டா? அப்படிங்கிறப்ப அதை டெவலப் பண்றதுக்கு உங்களோட ரோல் என்ன அப்படின்னு கேட்டா உங்களோட ஜாப் நேச்சர் தெரியணும். இப்போ உதாரணத்துக்கு, இப்ப நீங்க ஒரு 5-6 போஸ்ட் செலக்ட் ஆயிருங்கன்னு வச்சுக்கோ, டவுன் பிளானிங் இன்ஸ்பெக்டர், வாட் எவர், அசிஸ்டன்ட் இன்ஜினியர், ஓகேவா? இது இல்லாம ஜூனியர் இன்ஜினியர், இதுல என்னென்ன போஸ்டா செலக்ட் ஆயிருக்கீங்களோ அந்த ஒருவருக்கான ஜாப் நேச்சர் உங்களுக்கு கண்டிப்பா தெரியணும், ஓகேவா? அதை வச்சுதான் நம்ம இதை டிசைட் பண்ணவே முடியும். ஜாப் நேச்சர், டவுன் பிளானிங் பண்ணா அதோட நாளா கேளுங்க, சர்ச் பண்ணுங்க, ஓகேவா? நெட்ல உட்காந்து சர்ச் பண்ணுங்க, அதோட நேச்சர் ஆஃப் ஜாப் நேச்சர் என்ன, அதெல்லாம் நமக்கு கண்டிப்பா தெரியணும், ஓகேவா? நெக்ஸ்ட், இது கடைசியா வரேன், இம்பார்ட்டன்ட் டேஸ் இன் செப்டம்பர் அக்டோபர் மந்த். இதே சொன்னேன் அப்படின்னா ரீசெண்டா ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கு, கரண்ட் ட்ரெண்ட்ல ஏதாவது விஷயம் நடந்திருந்தா அது மேபி கேட்க சான்ஸ் இருக்கு. மற்றபடி இம்பார்ட்டன்ட் டேஸ் ஏதாவது தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா கேட்டாங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஃபைனலா இதுக்கு வருவோம், வை சூசிங் எம்ஏடபிள்யூஎஸ் சார் ரொம்ப முக்கியம். இப்போ நீங்க ஒர்க்கே பண்ணல அப்படின்னா, சார் எனக்கு இந்த முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் வாட்டர் சப்ளை போர்ட் நோட்டிபிகேஷன் வந்துச்சு சார், நீங்க ஒர்க்கே பண்ணல, நீங்க ஃப்ரெஷர், நீங்க பிரைவேட்டே ஒர்க் பண்ணல, கவர்மெண்ட் ஒர்க் பண்ணலாம், இந்த பதிலே சொல்லலாம். எம்ஏடபிள்யூஎஸ் நோட்டிபிகேஷன் வந்துச்சு சார், நான் அந்த எக்ஸாம்க்கு எலிஜிபிளா இருந்தேன் சார், ஸோ அப்ளை பண்ணி எழுதுனேன் சார், நல்லா ப்ரிப்பேர் பண்ணேன் சார், இப்போ நான் இன்டர்வியூ செலக்ட் ஆயிருக்கேன் சார், தட்ஸ் இட். அப்படி சொல்லி பதில் சொல்லிடலாம். இதே சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகேவா? என்ன உண்மையா அப்படியே சொல்லுங்க, அவ்வளவு முடிஞ்சு போச்சு. சரி, நீங்க ஆல்ரெடி ஒரு பிரைவேட்ல ஒர்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பதில சொல்லலாம். என்ன பண்ணா, சார் நான் ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்ணேன். அதாவது இந்த கேள்வியை ஏன் அவங்க கேட்பாங்கன்னா, நீங்க அங்க விட்டுட்டு இங்க வந்தீங்க அப்படின்னா திரும்ப இதை விட்டு வேற எங்கேயாவது போயிட்டீங்கன்னா என்ன பண்றது, அதுக்காக தான் கேட்பாங்க. அப்ப நீங்க என்ன பதில் சொல்லணும்னா, சார் நான் பிரைவேட்ல ஒர்க் பண்ணேன், அங்க டைரக்டா என்னால பீப்புளோட கனெக்ட் ஆக முடியல,
நான் வந்து எங்க கம்பெனி ஓனருக்காக தான் ஒர்க் பண்ணேன், ஆனா இந்த டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இது வந்து முனிசிபாலிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறப்ப எனக்கு இங்க பீப்புள்ஸோட டைரக்ட் கனெக்ட் கிடைக்கும். நான் பீப்புள்ஸ்க்கு சர்வ் பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் சர்வீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். பிரைவேட் ஆர்கனைசேஷன் ஒர்க் பண்ணப்ப நான் அவங்களுக்காக ஒர்க் பண்ணேன், இங்க நான் மக்களுக்காக ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன் சார், அதனால இதுக்கு சூஸ் பண்ணேன் அப்படின்னு நீங்க சொல்லிடலாம். ஓகேவா? இதை தாண்டி நீங்க ஆல்ரெடி ஒரு டிஎன்பிசில ஏதோ ஒரு ஜாப்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்க அங்கேயும் பீப்புளுக்கு தான் சர்வ் பண்றீங்க, இங்கேயும் பீப்புளுக்கு தான் சர்வ் பண்ண போறீங்க. ஓகேவா? அப்ப நீங்க இந்த பதில் சொல்ல முடியாது. அப்ப நீங்க என்ன பதில் சொல்லலாம்னா ஓப்பனா சொல்லுங்க, சார் இது வந்து கொஞ்சம் ஹையர் கிரேடான ஜாப் சார் இந்த எம்ஏடபிள்யூஎஸ். ஏன்னா மேபி நீங்க சிவில் சர்வேராகவே ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அது ஒரு ஐடி லெவல் போஸ்ட், புரியுதுங்களா? இது வந்து டிப்ளமோ லெவல் டிகிரி லெவல் 2 இருக்கு அப்படிங்கிறப்ப ஹையர் கிரேட் சார், அதனால இதை சூஸ் பண்ண நீங்க சொல்லிடலாம். ஓகேவா? சோ இந்த கேள்விக்கு இந்த மாதிரி பதில் சொல்லுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஓவரால் இது எல்லாருக்குமே ஜென்ரலா கேட்கக்கூடிய கேள்விகள். ஸோ என்ன கேள்வி கேட்டாலும் நீங்க என்ன பண்ணலாம், ஈஸியா நல்லா பதில் சொல்லிக்கலாம். ஓகேவா? ஸோ இது ரிலேட்டடா உங்களுக்கு வேற டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்க. எம்ஏடபிள்யூஎஸ் இன்டர்வியூக்கான ஃப்ரீ கைடன்ஸ் ப்ரோக்ராம் கொண்டு போயிட்டு இருக்கோம், கீழே டிஸ்கிரிப்ஷன் வாட்ஸ்அப் குரூப்புக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. அதிலே உங்களுக்கு தொடர்ந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், கைட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.